பள்ளி. அப்போ இந்த இடத்துல இந்த பள்ளி கிடையாது. இந்த பள்ளி தொடங்கின இடம் கல்படி ஊருக்குள்ள ராமன் பிள்ளை என்ன, அதாவது கௌரி டீச்சருக்கு அப்பா, அவங்க எல்லாரும் சின்ன பிள்ளை இருக்கும்போது அந்த வீட்டில் தொடங்கப்பட்டது பள்ளி. அரசு அனுமதியோட தொடங்கப்பட்ட பள்ளி. அதாவது மழை இல்லாத நேரங்களில் அந்த பள்ளி செயல்படும். ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய பொம்பளை பிள்ளைங்க, கௌரி டீச்சருக்கு அக்கா தங்கச்சிக்கு நிறைய பொம்பளை பிள்ளைங்க. மழை சமயத்தில் அந்த பிள்ளைங்க வெளியே போக முடியாது இல்லை, ஸ்கூல் நடக்கும்போது வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்ருவாங்க, எல்லாரும் பின்னாடி போய் விளையாடுங்க. ஸ்கூல் நடக்கும், மழை சமயத்தில் அப்படி வெளியே பிள்ளைகளை அனுப்ப முடியாது, எல்லா அன்னைக்கு ஸ்கூல் லீவ். அப்படி இந்த கல்படி நடுநிலைப்பள்ளி தொடங்கப்பட்ட வரலாறு கல்படியில் உள்ள ராமன் பிள்ளை அவர்களுக்கு தான் சேரும். இல்லைன்னா அவர் அன்னைக்கு அந்த இடம் கொடுக்கலன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து தொடங்கியிருக்கேன், இல்லைன்னா இன்னொரு இடத்துல தொடங்கியிருக்குமா இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில், சுதந்திரம் கிடைச்ச காலகட்டத்தில் இந்த பள்ளி தொடங்கினது கல்படியில் உள்ள ராமன் பிள்ளை, அதாவது நம்ம தாரணி வில்லேஜ் ஆஃபீஸருக்கு தாத்தா, அம்மைக்கு அப்பா, அவங்களுக்கு தான் இந்த புகழ் சேரும். அதை தொடர்ந்து வந்தார் நம்ம சதாசிவ வார்டு உறுப்பினர். ரொம்ப காலமாக இந்த பள்ளியை வந்து சீரும் சிறப்புமாக தூக்கி கொண்டு நிறைய செய்துட்டு இருந்தது. இப்போ என்னமோ தெரியல, நாங்கள் இந்த அறக்கட்டளையில் இருந்து இந்த டீச்சர்ஸை போட்ட உடனே அவராக கொஞ்சம் ஒதுங்கிட்டார், என்னன்னு தெரியல. அது ரொம்ப எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. அவர் அதை மன வருத்தப்படாமல் அடுத்த வருஷம் விழாக்களில் இந்த மேடையில் கொண்டு அமர வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து தலைமை ஆசிரியர்கள் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை கூப்பிட்டு அவர் வருவார். நான் கூட இப்படி அவரை கூப்பிட்டு தயாராக தான் இருக்கேன். இந்த அறக்கட்டளை தொடங்குனதுன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு விழாவுக்கு தான் இப்படி வந்தாலும் டீச்சர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, தலைமை ஆசிரியர் சொல்லிட்டாங்க. அதாவது 3 டீச்சரை இதை வச்சுக்கிட்டு 8 கிளாஸை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் வரும்போது அப்போ கிளாஸுக்கு ஒரு டீச்சர் இருந்ததை தான் நாங்கள் பேசணும், அதுபடி நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். இதன் மூலம் எங்கள் அறக்கட்டளை உறுப்பினர் தான் வெங்கடேஷ் வந்து அறக்கட்டளை உறுப்பினர் தான். இதுக்கு தலைவராக இருக்கிறது வந்து சங்கர் சொந்தம், சென்னையில் இருக்காரு. அவர் தான் எனக்கு சம்பளத்தை போட்டு கொடுத்து பேங்க்கில் போட்டு விடுவார், நான் எடுத்து கொண்டு கொடுக்குறது தான் என் வேலை. எங்கள் பங்களிப்பே இருக்குது, எங்கள் பங்களிப்புக்குலாம் அதில் இருக்குது. வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டுருக்கோம். அந்த 4 லட்சம் ரூபாயிலிருந்து வரக்கூடிய காசு இருக்கு இல்லையா, அந்த உழைப்பு, ஒவ்வொரு வியர்வு சொட்டு ரத்தமும் வியர்வையா சிந்தி சம்பாதிச்ச காசு தான். அவ்வளோ சாதாரணமாக அந்த 4 லட்சம் ரூபாய் நாங்கள் வந்து செலவு பண்ணல. நாங்கள் படித்த பள்ளி, இந்த பள்ளிக்கு அடுத்த கட்ட இது எப்படி போனோம், யாம்பத்தை இன்பம் வையகம் பிறகுன்னு வள்ளலார் சொன்னார். அதனால இந்த பள்ளி நம்மளை விட இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இந்த பள்ளியும் நீரோடு ரொம்ப காலம் வளரணும். அதுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சு தான் இதை நாங்கள் அடிப்படையாக தொடங்கணும். அவங்க சொன்ன மாதிரி ஒரு மிரட்டல் துணியில தான் நான் சொல்லிட்டே போனேன். நான் இந்த வருஷம் புக்கு கொடுக்கும்போது சொல்லிட்டு போனேன், சம்பளம் கூட்டியிருக்கோம், அடுத்த வருஷமும் நாங்கள் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரென்த்தை கூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தருவோம், இல்லைன்னா உங்கள் வேலைக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை. உண்மைதான் அது. ஸ்டூடெண்ட்டை குறைச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா அவங்க உழைப்பு கடுமையான உழைப்பு, தலைமை ஆசிரியர் உழைப்பு, அந்த பிள்ளைங்களுக்கு உழைப்பு கடுமையான உழைப்பு. எல்லா வீட்டுக்கும் போகிறாங்க, ஒரு நேரத்துக்கு 2 நேரம் போகிறாங்க, 2 நேரத்துக்கு 4 நேரம் போகிறாங்க. போய் தான் எல்லா விஷயமும் நடக்குது. இப்போ ஒரு 4 பிள்ளைகள் அட்மிஷன் வருதுனால அவங்க 4 நேரம் 5 நேரம் இந்த ஊராக ஒரு ரவுண்ட்ஸ் போன பிறகு தான் அந்த 4 பிள்ளைகளாக வராங்க. அதாவது நம்ம கார்பார கைப்பிடியை பொறுத்த மட்டும் இந்த மக்கள் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வருஷத்தில் ஒரு நாள் இந்த விழாவுக்காக அவங்க படித்த பள்ளி, பிள்ளைகளை படிக்க வைக்கல, அவங்க படித்த பள்ளி, இந்த பிள்ளைகளுக்கு திறமையை பார்க்க வேண்டியது இந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களாவே விட்டுருவாங்க. நாங்கள் இந்த வருஷம் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அடுத்த வருஷம் பேசிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு வரக்கூடிய பிள்ளைங்களை இந்த மினி பஸ்ஸில் ஏற்றி வந்து இறக்குறது, இங்கேருந்து ஏற்றி மினி பஸ்ஸில் வந்து ஊரில் அவங்க தேவைப்பட்ட வீட்டுக்கு வந்து இறக்குறது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதம் 28ஆம் தேதி ஃபைனலாக பேச்சுவார்த்தை நடக்குது. ஏன்னா அவங்க கூட காசு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் லிமிட்டில் நாங்கள் எங்கள் தகுதிக்கு போல பேசிகிட்டு இருக்கோம். அது 28ஆம் தேதி அடுத்த கட்டம் நாங்கள் பேசுகிறோம். பேசி வந்துட்டோம்னா நாங்கள் சொல்லிடுவோம், அடுத்த வருஷம் அட்மிஷன்லேருந்து எல்லா பிள்ளைகளும் பஸ்ஸில் வந்துட்டு பஸ்ஸில் போய் ஊரில் போய் இறங்கிக்கலாம், யாரும் நடந்து வர தேவையில்லை. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்னொன்று சொல்லிவிட்டோம், என்னன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பிள்ளைகள் இருக்காங்க, கருதிய எண்ணம் கைகூடும் வரை உலகம்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை பாடத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது ஒரு சிந்தனையோட, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம அந்த பார்வையை கொண்டு போகணும். நம்ம உழைப்பு வந்து அவ்வளோ சாதாரணமானது இல்லை, படிப்பு வந்து அவ்வளோ சாதாரணமானது இல்லை. உங்கள்கிட்ட இருக்க எல்லா செல்வங்களையும் நீங்கள் ஒரு நாள் இழந்து நடுரோட்டில் நிற்கலாம். அன்னைக்கு உங்களுக்கு கை கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுங்க,
இந்த படிப்பு மட்டும்தான் கை கொடுக்கும். எல்லாரும் உங்களை விட்டு போயிடுவாங்க, ஆனா படிப்பு மட்டும்தான் உங்களை கை கொடுத்து அந்த இடத்துல நிப்பாட்டீங்க. அதை மட்டும் யாரும் எடுத்துட்டு போயிட முடியாது. உங்களுக்கு இருக்க பல கோடி ரூபாய் சொத்துக்களை எல்லாரும் சுரண்டி எடுத்துட்டு போயிடலாம், ஏமாத்தி எடுத்துட்டு போயிடலாம், நீங்க இல்ல ஏமாந்து போயிடலாம். ஆனா அவங்க படிப்பை யாருமே ஏமாற்ற முடியாது. அந்த இடத்துல இருந்து நீங்க திரும்பி முளைச்சி விட முடியும். அதுக்கு தேவை படிப்பு. அதாவது தொடர்ந்து ஒரு விஷயங்களை செய்யணும். தொடர்ந்து நம்ம செய்ய விஷயங்கள்ல தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குனாலும் அந்த தொடர்ந்து அந்த விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கு சுதந்திர போராட்ட காலத்துல ஒரு சின்ன கதை, 2 நிமிஷம் தான். சுதந்திர போராட்ட காலத்துல மேடை பேச்சாளர்கள், மேடை பாடகர்கள் எல்லாம் நிறைய இருந்தாங்க. மேடை பாடகர்கள் எல்லாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பாடுவாங்க. சுதந்திர பாடல்கள் நிறைய பாடுவாங்க. மேடை விட்டு இறங்கி வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு வாரம் ஜெயிலில் போடுவாங்க, ஜாமீன் எடுப்பாங்க, திருப்பி வருவாங்க, அடுத்த மேடைவாங்க, இவங்க தொழில். இப்படி நிறைய சங்கரதாஸ் சுவாமிகள், காதர் பாட்ஷா ஒரு ஆள் திருச்சியில் இருக்காரு இருந்தார். அந்த காதர் பாட்ஷா வந்து TM காதர் பாட்ஷா, அவரு இந்த மேடை பாடகர். அடிக்கடி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வராங்க. இது ஆங்கிலேய கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குது. இவர் பிடிச்சி எங்க கொண்டு போட்டாலும் திரும்ப திரும்ப வந்து பாடிட்டு இருக்காங்க. இவனை என்ன பண்ணலாம், என்ன தெரியும், எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு கொலை கேஸுக்கு அந்த ஆளை ஜாயின் பண்ணிட்டு கொலை கேஸில் பின்னி விட்டு சாட்சிகள் எல்லாம் பக்காவை வச்சு தண்டனை வாங்கி தூக்கு தண்டனை கொடுக்குறாரு காதர் பட்சம். தூக்கு தண்டனை நிறைவேறி இந்த நாள் இந்த நேரம் தூக்கு தண்டனை போயாச்சு. 4 மணி நேரத்துக்கு முன்னால தூக்கு தண்டனை 4 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை, உங்க கடைசி ஆசை என்னன்னு நீங்க சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. நம்ம காதர் பட்சத்தை கேட்கணும், உங்க கடைசி ஆசை என்ன. காதர் பட்ச யாருன்னா ஹார்மோனிய சக்கரவர்த்தி. ஹார்மோனியம் பாடல்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவர் சக்கரவர்த்தி. அவர் தான். அவருக்கு கை அந்த ஹார்மோனியத்தில் பட்டுன்னா